குட் மார்னிங் லீடர்ஸ். என்னோட நேம் சிவா. இது பாருங்கள், சின்ன டெமோ இன்றைக்கி பார்க்கலாமா. இது விட்டமின் சி சப்லிங்கல் ஸ்ப்ரே. நம்ம வெஸ்டீஜில் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. விட்டமின் டி, விட்டமின் B12, விட்டமின் சி கூட இருக்கும் இதில். సబ్లింగల్ స్ప్రే మీన్స్ నాక్ అడిలో జస్ట్ ఒక వాటి స్ప్రే பண்ணால் ஃபாஸ்ட் மூவிங் అంటే 90% அப்சர்வேஷன் ஆகிடும். பாடியில் பிளட்டில் சீக்கிரம் மிக்ஸ் ஆகி ஃபாஸ்ட் ரிசல்ட் வரும். விட்டமின் சின்றது நம்ம பாடிக்கு கம்பல்சரி வேணும். கோவிட் டைமில் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஸோ நம்ம பாடியில் சாப்பிட்ற ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகணும்னா கூட விட்டமின் சி இருக்கணும், எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், இம்யூனிட்டி பூஸ்டாக ஆகணுங்க. விட்டமின் சி டேப்லெட் போட்டால் என்ன ஆகிடும்னா பாடியில் பிளட்டில் மிக்ஸ் ஆகி நம்ம ரிசல்ட் வரதுக்கு லேட் ஆகிடும். ஸோ சப்லிங்கல் ஸ்ப்ரே மீன்ஸ் சீக்கிரமாக 90% வேஸ்ட் ஆகாமல் அப்சர்வேஷன் ஆகிடும், சீக்கிரமாக ரிசல்ட் வரும். அது எப்படி வேலை செய்யும் நம்ம சொல்கிறது நம்ம சின்ன டெமோ மட்டும் பார்ப்போம். பாருங்கள், பீட்டாடின்ன்றது நம்ம ஏதாவது காயமான சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பீட்டாடின்ன்றது ஜஸ்ட் கொஞ்சமாக தண்ணியில் ஜஸ்ட் 2 drops பீட்டாடின் ஊற்றிட்டிங்கன்னா டெமோக்காக தான் நம்ம கம்பெனி ட்ரைனிங் கொடுப்பாங்க. பாருங்கள், நம்ம பாடியில் பிளட்டு எப்படி இருக்கும், இது மாதிரி தானே இருக்கும். நம்ம சுவாசிக்கும் போது டஸ்ட்டு போயிடும், பொல்யூஷனும் ஏர் பொல்யூஷன் இருக்கும், வாட்டர் பொல்யூஷனும். நம்ம வேலை செய்யும் போது பைக்கில் போகும்போது நிறைய பொல்யூஷன் எல்லாம் நம்ம காற்றுலேருந்து மூக்குலேருந்து போயிடும். ஸோ நம்ம பாடியில் நிறைய அழுக்கு இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஹெல்த் நல்லா இருக்கணும்னா, சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கணும்னா டெய்லி எவ்ரி பர்சன் 15 இயர்ஸ் தான்னா எவ்ரி பர்சன் விட்டமின் சி சப்லிங்கல் ஸ்ப்ரே டெய்லி ஒரு வாட்டி நாக்கடியில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணால் எந்த மாதிரி பெனிஃபிட் ஆனது இது பாருங்கள். பாடியில் பிளட் இந்த மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஜஸ்ட் ஒரு வாட்டி தான் பாருங்கள், கண்ணு முன்னாடி என்ன ஆகுதோ. நான் ரெகுலராக மார்னிங் ஆஃப்டர் ஃபுட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்போம். விட்டமின் டி ஒன்று, விட்டமின் B12, விட்டமின் சி ரெகுலராக எடுத்துகிட்டு இருப்போம். எவ்வளோ பாடியில் அழுக்கு அப்படி க்ளீன் ஆகிடும். ஸோ டெமோ மட்டும்தான் இது. ரெகுலராக ஒரு வாட்டி எடுத்திங்கன்னா பாடியில் பிளட்டில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகி பிளட்டு ப்யூரிஃபை ஆகி நமக்கு ஹெல்த் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரி வராமல் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் ரிசல்ட் வந்ததோ. அதே டேப்லெட் என்ன அவ்வளோ ஃபாஸ்ட் ரிசல்ட் வருமா? எது இருந்தாலும் நம்ம கம்பெனி வெஸ்டிஜன் கம்பெனி 2004 ஜூன் 2 ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 21 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங், சயின்டிஸ்ட் இருப்பாங்க. அங்கே ஹியூமன்ஸ் மேலே ரீசர்ச் பண்ணி தான் நமக்கு ரிசல்ட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹியூமன்ஸ் மேலே ரீசர்ச் பண்ணி கம்பெனி லீடர்ஸ் யூஸ் பண்ணி ஓகே அண்ட் சர்டிஃபைட் கொடுத்தா தான் நமக்கு ஸ்டாக் ரிலீஸ் ஆகிடும். ஸோ கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது. 100% ஜென்யூன் கம்பெனி, ஓன் மேனுஃபேக்சரிங். இப்போ பாருங்கள், இந்த கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் வாங்கலாம்னு தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. விஷ் யூ ஹெல்த்.